வெள்ளிக்கிழமை காலையில் எந்திரிக்கும் போதே கொஞ்சம் டயர்டாக இருந்தது. ஆடி மாதங்கிறனால வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணி பிரசாதம் கொடுக்கறதுனால 2 வாரமாக அரிசி பருப்பு சாப்பாடு தான் செஞ்சுட்ருந்தேன். இன்றைக்கி வேறு ஏதாவது செய்யலான்னு தான் பிளான் பண்ணேன். பட் கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால இன்றைக்கி வழக்கம் போல் அரிசி பருப்பு சாப்பாடே வந்து செஞ்சுட்டேன். என்னோடய ஸ்டைல் ஆஃப் அரிசி பருப்பு எப்படின்னா, சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையா, அதே அளவுக்கு பூண்டு, சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி எடுத்துக்கலாம். பூண்டை வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக வந்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பை வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். இப்போ அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அரிசி வந்துட்டு நம்ம காஃபி குடிக்கிற கிளாஸில் வந்துட்டு 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்துட்டு மெஷர்மெண்ட்டு இது தான். தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா உப்பு மட்டும் சரி பார்த்துட்டு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 4 விசில் விட்டு எடுத்தோம்னா சாப்பாடு நல்லா குழையாமல் டேஸ்ட்டாக இருக்கும். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.